எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பிரியா. பகிர்வும் தோழிய யூடியூப் சேனல்ல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய சயின்டிபிக் சைட்ல நம்ம நிறைய விஷயங்கள் உண்மை நினைக்கிறோம். சில விஷயங்கள் பொய்யா கூட இருக்கலாம். அதுல நிறைய கொஸ்டின்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு அந்த கொஸ்டின்ஸை நம்ம மேம்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்க போறோம். நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் தேன்மொழி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். மேம், நம்ம டெய்லி லைஃப்ல நிறைய ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அது சில விஷயங்கள் உண்மையா இருக்கலாம், சில விஷயங்கள் மித்தா கூட இருக்கலாம். அப்போ நிறைய டவுட்ஸ் இருக்கு. அதுல ஒரு 10 கொஸ்டின்ஸ் மட்டும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்கள்கிட்ட கேட்டு நான் கிளியர் பண்ணிக்க போறேன் இன்னைக்கு. கேட்கலாமா மேம்? தாராளமா கேட்கலாம். ஓகே மேம். மார்னிங்ல நிறைய பேர் டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் நிறைய எடுக்கிறாங்கல்ல மேம், இது எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும்? கேட்டுக்கிட்ட மாதிரி நம்ம நிறைய டீடாக்ஸ் பத்தின வீடியோ செப்பரேட்டா போடலாம். அது ஒரு பெரிய டாபிக் ஆக்சுவலா. பட் நான் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, நம்ம உடம்புலயே நேச்சுரலா இந்த கல்லீரலும் கிட்னியுமே நேச்சுரலாவே டீடாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நைட் ஃபுல்லா நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்ட் கொடுத்துட்டா போதும், சீக்கிரமா சாப்பிட்டுட்டா போதும், அதுக்கப்புறமா சரியான ஹைட்ரேஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டா போதும், அந்த கல்லீரலும் கிட்னியும் அவங்க செய்யக்கூடிய ஒர்க்கை கரெக்டா பண்ணிட்டு நம்ம தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றிடுவாங்க. ஸோ தேவையில்லாத டாக்ஸின்ஸ் வெளியே போறதுதான் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க எடுத்துக்கிற இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ்மே நேச்சுரலா நம்மளுக்கு ஒரு ஹைட்ரேஷனை கொடுக்கும். ஸோ அதனால அதை எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிற கேள்வி போறதுக்கு முன்னாடி நம்ம நேச்சுரலா நம்ம உடம்புல அந்த வேலையை பாக்குற கிட்னி, லிவர் இவங்க 2 பேரும் நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கிட்டோம்னாலே தாராளமா போதும். மேம், பிபி இருக்கிறவங்க சால்ட் கம்மி பண்ணா இது கண்ட்ரோல்ல இருக்கும்னு நம்புறாங்கல்ல, இது எந்த அளவுக்கு உண்மை? சால்ட் அப்படின்னு சொல்றதை விட சால்ட்ல இருக்கிற சோடியம் நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை ஜாஸ்தி படுத்திக்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம ஒரு சமமான பேலன்ஸ் கொடுக்கணும். அது என்னன்னா சோடியம், பொட்டாசியம், பம்பிங் ப்ரெஷர். ஸோ இது என்ன அப்படின்னா, சோடியம்ங்கிறது நம்மளுக்கு நேச்சுரலா அந்த சால்ட்ல கிடைக்குது. பொட்டாசியம் நம்மளுக்கு இந்த பனானால இருக்குது, கீரை வகைகள்ல இருக்குது, நிறைய நட்ஸ்ல தாராளமாவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி சோடியமையும் பொட்டாசியமையும் சமமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த பம்பிங் ப்ரெஷர் சமமா இருக்கும். இதனால நம்மளோட பிளட் ப்ரெஷருமே கொஞ்சம் சீரா இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சயின்டிபிக்கல் பேஸான ஒரு விஷயமா இருக்கும். இப்ப இருக்க ஸ்ட்ரெஸ்ல நிறைய பேர் தூக்கத்தை விட்டுருதாங்கல்ல மேம். 6 மணி நேரம் தூங்குறாங்க, 4 மணி நேரம் தூங்குறாங்க. எவ்வளவு தூக்கம் வேணும்? ஒரு 6 மணி நேரம் தூங்கினா போதுமா? ஸோ கண்டிப்பா நம்ம ஒரு மினிமம் ஒரு 7 ல இருந்து 8 மணி நேரமாவது தூங்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம தூங்கும் போதுதான் நம்மளோட லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் எல்லாமே கரெக்டா ட்ரைனேஜ் ஆகும். இதனால நம்மளோட பிரெயின்ல இருக்கிற தேவையில்லாத டாக்ஸின்ஸுமே அழகா வெளியேறும். நம்மளுடைய கிட்னி, குடல், கல்லீரல், மண்ணீரல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உறுப்புகளுமே தன்னை தானே சுத்திகரிச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டைம் தான் நம்மளோட ஸ்லீப்பிங் டைம். ஸோ இது கண்டிப்பா நல்லா இருக்கணும். இது இருந்துருச்சு அப்படின்னாலே அடுத்த நாளைக்கான எனர்ஜி நம்மளுக்கு சூப்பரா கிடைச்சிரும். பட் இது ஏன் மிஸ் ஆகுதுன்னா, நம்ம லேட்டா தூங்குறது, சம்டைம்ஸ் நைட் டியூட்டி ஜாஸ்தியா போயிட்டே இருக்கிறது, இல்லைன்னா நம்ம லேட் நைட்ல ஸ்கிரீன்ஸ் ஜாஸ்தியா பாக்குறது, இதனால நம்மளுக்கு தூங்கக்கூடிய ஹார்மோன்கள் சரியா சுரக்காம, ஸோ மெலட்டோனின் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹார்மோன் சமநிலையில இல்லாம இல்லைன்னா இன்பேலன்ஸ்டாக போகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், அடுத்த நாள் காலையில சின்ன சின்ன இரிட்டேஷன்ஸ், கோவம், மூட் ஸ்விங்ஸ், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கம்ப்ளீட் என்டையர் சிஸ்டமே சின்ன சின்னதா கொலாப்ஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ தூக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நான் சொல்றதை விட உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 7 ல இருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. மேம், ஹோமியோபதி மெடிசன் எடுக்கும்போது இந்த ஆனியன், கார்லிக் எல்லாம் சாப்பிடலாமா? இது ஒரு ஜென்ரலான ஒரு மெத்து தான். ஆக்சுவலா மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியும் ஒரு 30 நிமிஷம் கழிச்சும் நம்ம எந்த விதமான உணவுகளுமே எடுத்துக்கிறது வேண்டாம். அப்படியே நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலுமே அது ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல்லிங்கா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க யூஸ்வலாவே. ஏன் அப்படின்னா, இந்த ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் நம்மளோட டங்க்ல பட்ட உடனே அதுல இருக்கிற நர்வ் எண்டிங்ஸை உடனே ஸ்டிமுலேட் பண்ணி அதோடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ வாசனைகள் அதிகமா இருக்கக்கூடிய இந்த ஊதுபத்தி, கேம்ஃபர் இந்த மாதிரியான வாசனை பொருட்கள் கிட்ட மெடிசன்ஸ் ஜாஸ்தியா வைக்க வேண்டாம். ஸோ அது மேபி மெடிசனோட எஃபெக்டை கம்மி பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு காமனான ஒரு பிலீஃப் இருக்கு. வெயில் நின்னா விட்டமின் டி கிடைக்குமா? அது போதுமா நம்ம உடம்புக்கு? ஸோ நீங்க சொன்ன மாதிரி சூரிய வெளிச்சம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா டைரக்டா நம்ம சூரிய வெளிச்சத்துல போய் நின்ன உடனே நம்மளுக்கு விட்டமின் டி கிடைச்சிருமான்னு கேட்டா அப்படி இல்லை. அதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் நடக்கும். அந்த சூரிய கதிர்கள் நம்மளோட ஸ்கின்ல பட்ட உடனே நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் விட்டமின் D3 கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் மூலியமா தான் நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்குது. ஸோ இது நம்ம எடுத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? நம்ம ஒரு ஜன்னலுக்குள்ள நம்ம நின்றுக்கிட்டா போதும், இல்லை வீட்டுக்குள்ள வெயில் அடிக்குது அப்படின்னா போதும், அப்படிலாம் கிடையாது. டைரக்டான சன்லைட் நம்மளுக்கு கிடைக்கணும். அது காலையில சூரியன் உதிக்கும் போது கிடைக்கிற சன்லைட்
சன்லைட் வந்து இன்னும் பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ நம்ம அதுக்காக போய் மத்தியானம் 12 o'clock 1 o'clock நின்றுட்டு எனக்கு சூரிய ஒளி கிடைக்குது அப்படின்லாம் நம்ம பண்ண வேண்டாம். காலையில சன் ரைஸ் ஆகும்போது ஒரு 20 minutes மட்டும் நம்ம அந்த சன்லைட் வந்து வாங்கிட்டா தாராளமா போதும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலேயே. மேம் நிறைய பேரோட தாட் என்ன அப்படின்னா கோவப்பட்டா அசிடிட்டி வரும் அப்படின்னு நம்புறாங்கல்ல, அது எப்படி மேம்? இது வந்து கிட்டத்தட்ட உண்மைதான். என்னன்னா நம்ம ரொம்ப அதிகமா வந்து டென்ஷன் ஆகும்போது, கோவப்படும் போது, இல்ல ஸ்ட்ரெஸ்ஸே ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய வயிறுல HCl அப்படிங்கிற ஒரு அமிலம் வந்து சுரந்துகிட்டே இருக்கும். இந்த செக்ரீஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இன்கேஸ் நம்ம ரொம்ப டென்ஷன்ல இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது, சில பேர் வந்து நல்ல பிரியாணி சாப்பிடுவாங்க, ஸ்பைசஸ் ஜாஸ்தியா போட்டு காரங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட் எடுத்துப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தோம்னா நான் ஃபுட்டே எடுத்துக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், நான் வந்து எம்டி ஸ்டொமக்ல இருக்க போறேன்னு சொல்லிடுவாங்க. இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் சரியில்லாத ஒரு விஷயம் தான். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த அமிலங்களோட செக்ரீஷன் ரொம்ப ஜாஸ்தியாகி நம்மளுடைய வயிறுடைய உள் சுவர்கள் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா எரோஷன் ஏற்பட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வயிறு புண்ணு வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ 2 விஷயம் பண்ணணும். என்னன்னா, ஒண்ணு நம்ம கோவப்படுறோம் அப்படின்னா அது முதல்ல ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டு நான் இதுக்காக தான் கோவப்படுறேன், இதுக்காக தான் ஹர்ட் ஆகுறேன் அப்படிங்கிற விஷயத்த நம்மளோட கம்ப்ளீட்டான ஒரு ஷேரிங் மூலியமா அந்த விஷயத்த வெளிப்படுத்தணும். 2வது இம்மீடியட்டா உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல கிடையாது. ஒரு 30 seconds பாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரியாக்ஷன் கொடுத்தோம்னா அந்த கோவத்தோட இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகும். 3வது என்ன அப்படின்னா கரெக்டா ஃபுட்டு வந்து ஸ்கிப் பண்ணாம சரியான டைமிங்ல எடுத்துக்கிறது. ஸோ இந்த 3 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம இந்த கேஸ்ட்ரிக் அல்சர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துடலாம். நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இடையில எல்லாம் தண்ணி குடிக்கிறாங்கல்ல, அப்படி குடிக்கலாமா? இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா நம்ம சாப்பிடுறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து கொஞ்சம் குடிச்சுக்கலாம். அது சூடான தண்ணியாவும் இருக்கலாம், இல்ல நார்மல் வாட்டராகவும் கூட இருக்கலாம். ஸோ சாப்பிட தொடங்கின பிறகு ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா ரொம்ப ஸ்லோவா மென்னு நிதானமா முழுங்க ஆரம்பிக்கணும். நம்ம ரொம்ப ஸ்பீடா சாப்பிடும் போதுதான் நமக்கு கண்டிப்பா தண்ணி தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் மென்னு நிதானமும் முழுங்கணும். 2வது விஷயம். அடுத்தது என்னன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 minutes இல்ல 15 minutes கழிச்சு தண்ணி குடிச்சா போதும். அதையுமே ரொம்ப பொறுமையா சிப் பண்ணி குடிச்சா ரொம்ப சூப்பர். பட் இடையில வந்து நமக்கு விக்கிக்குது, இல்ல நாசில ஏறுது, புறையேறுது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி குடிக்கலாம். அது கொஞ்சமா குடிச்சா தாராளமா போதும். பட் சாப்பிட்டுட்டே இருக்கும் போதே நம்ம வந்து சாப்பாடுக்கு ஈக்குவலா வந்து தண்ணி வச்சுட்டு அதையும் கூட சேர்ந்து குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த டைஜஷனுக்காகவே சில என்சைம்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அது வந்து டைல்யூட் ஆயிடும். ஸோ டைல்யூட் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா ஃபுட்டு சரியா டைஜஷன் ஆகிறது இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன்ஸோ எது கழிச்சிட்டு வரதோ சரியா ஜீரணமாகாம மோஷன் போறது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து யூஸ்வலா வரும். ஸோ அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டோம்னாலே தாராளமா போதும். மேம் பிசிஓடி இருக்கிறவங்க வந்து ஜிம்முக்கு போனா அது குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அது எப்படி? பிசிஓடியில் வந்து பார்த்தோம்னா நமக்கு சில ஹார்மோன்ஸ்னால தான் வந்து வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து என்னதான் டயட் இருந்தாலும் எக்ஸசைஸ் இருந்தாலும் இல்லை கரெக்டாக வந்து சில ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டாலுமே ஹார்மோன்ஸ் இம்பேலன்சஸ்னால நம்மளுக்கு வந்து அந்த வெயிட் கெயின் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பிசிஓடிங்கிறதே வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் தான். நம்மளோட வாழ்க்கை முறைகள்ல சின்ன சின்ன விஷயங்களை ரெகுலரா ஃபாலோ பண்ணணும், கன்சிஸ்டண்டா. ஸோ நம்ம வந்து ஜிம் போறோம், எக்ஸசைஸ் பண்றோம்னாலுமே அதை கன்சிஸ்டண்டா ஒரு 1 year 1.5 years கண்டிப்பா ரெகுலரா பண்ணணும். நம்ம இடையில விட்டுட்டோம், ஒரு 1 month கேப் விட்டுட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றது வந்து மறுபடியும் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான். ஸோ என்ன விஷயம் பண்ணாலும் பிசிஓடியை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்டா ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். சரியான தூக்கம், அவங்களோட டயட்டு பிளஸ் எக்ஸசைஸ் பிளஸ் மெடிசன், இந்த 4 விஷயத்தையும் கரெக்டா பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியா பிசிஓடில இருந்து வெளியே வந்துடலாம். மேம் சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் ஃபீவர் வருது, அப்போ அந்த துணியை வந்து தண்ணியில நனைச்சிட்டு நெத்தியில வந்து கவர் பண்றாங்கல்ல, அப்படி வைக்கும் போது ஃபீவரோட அளவு வந்து கம்மியாகுமா? வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு 102க்கு மேல போறாங்க, 103க்கு மேலேயே ஃபீவர் போறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வந்து குறைக்கணும். இது வந்து ஃபீவர் டைம்ல நம்ம பண்ற பெரிய ஹெல்ப்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த தண்ணி வந்து ரொம்ப ஐஸ் தண்ணி அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு நார்மல் டேப் வாட்டரா இருக்கலாம், இல்லைன்னா தண்ணி கொதிக்க வச்சுட்டு ஆற வச்ச தண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டெப்பிக் ஸ்பஞ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம ரொம்ப ஸ்லோவா நம்ம வந்து கழுத்துக்கு கீழே, கைகளுக்கு கீழே, நெத்தியில, கழுத்துக்கு பின்னாடி இந்த மாதிரியான இடங்கள்ல வைக்கும் போது நேச்சுரலாவே அந்த ஃபீவரோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகிறத நம்ம தாராளமாவே பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம மெடிசன்ஸ்க்கு இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணா போகும்போது சில குழந்தைங்களுக்கு ஃபீவர் ஜாஸ்தியாகி ஃபெப்ரைல் ஃபீட்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாவே இருக்கு. உங்களுக்கு வார்மான வாட்டர் அடிக்கடி குடிக்க வச்சுட்டே இருக்கிறது, சரியா ஹைட்ரேஷன் பண்ண வைக்கிறது, ஸோ ரொம்ப ஹெவியான ஃபுட் எல்லாம் கொடுக்காம மைல்டான ஃபுட்டு கொடுத்துட்டு ரெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னாலே தாராளமா ஃபீவர்ல இருந்து குழந்தைங்க ஈஸியா வெளியே வந்துருவாங்க. பேர் இப்படியே போன் வச்சுட்டு பார்த்துட்டே இருக்காங்களா மேம், எப்படி நெக் பெயின் வந்து வருமா? அதனால நீங்க சொன்ன மாதிரியே
ஃபோன் பார்த்தா கல் தோலி வருமா அப்படிங்கிறத விட இதுக்கு பின்னாடி என்ன ஒரு சின்ன குட்டி சயின்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ நம்மளோட தலையோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 kg இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரெஷரை வந்து நம்ம கீழே இந்த தலையோட வெயிட்டே தாங்கிறது வந்து யாருன்னா நம்மளுடைய நெக் மசில்ஸும் அந்த போனும் தான். ஸோ நம்ம வந்து ஒரு 60 டிகிரி கீழே குனியறோம் அப்படிங்கும் போது கம்ப்ளீட் இந்த வெயிட் எல்லாமே வந்து நம்ம இந்த சுத்தி இருக்கக்கூடிய இந்த கழுத்து மசில்ஸ்க்கு தான் வந்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ இவ்வளோ வெயிட்டை ரொம்ப நேரமா வந்து தாங்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகுது. இதனாலதான் வந்து நம்மளுக்கு இந்த கழுத்து எலும்பு தேய்மானம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனே வந்து நாளடைவுல வர ஆரம்பிக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய கண்ணுடைய ஐ லெவல் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐ லெவல் ரூல்ல வச்சு நம்ம மொபைலோ ஸ்க்ரீனோ பார்க்கும்போது இந்த கண்டிஷனை நம்மளால ஈஸியா வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மேம் நிறைய டவுட்ஸோட வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே கிளாரிட்டி ஆயிடுச்சு. நிறைய யோசிச்சே வந்துட்டு இருந்தேன், இதெல்லாம் பண்ணலாமா இது பண்ணக்கூடாதா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். என்ன மாதிரி நிறைய பேருக்கும் அந்த டவுட்ஸ்லாம் இருந்திருக்கும். இப்போ நீங்க இன்னைக்கு சொன்ன ஆன்சர்ல வந்து அது எனக்கு நல்லா கிளாரிட்டி ஆச்சு. நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கும் அது கிளாரிட்டி ஆகும் நான் நம்புறேன் மேம். நெக்ஸ்ட் வீக் வந்து வேற ஒரு டாபிக் நான் எடுத்துட்டு வரேன். எடுத்து வந்து உங்கள்கிட்ட நான் கொஸ்டின் கேட்குறேன் மேம். தேங்க்யூ மேம்.